ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது 2024 நான் வாங்கியிருந்தது. நான் முன்னாடியே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அவேர்னஸ்க்காக தான் ரீபோஸ்ட் பண்ணுறேன். நான் பீட்ரூட் லிப் பாம் வாங்கியிருந்தேன். பட் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீஸ் ஸ்மெல் வந்துச்சு, சுத்தமாக நல்லாவே இல்லை. அண்ட் மோரோவர் நான் ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணும்போதே அது அப்படியே கலண்டு விழுற மாதிரி ஆயிடுச்சு. நான் நெகட்டிவ் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதோட நலங்கு மாவு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதுனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். இது ஒரு ரிவ்யூக்காக கூட வாங்கலை, என்னோடய ஓன் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். பட் வாங்கிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் உள்ளே இருந்துச்சு. சரி எப்படியோ பேக்கிங் பண்ணும்போது தெரியாமல் உள்ளே விழுந்துருச்சு போல் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அது அந்த பாக்ஸில் அவங்க லேபிள் ஒட்டும் போதே அந்த ஹேர் உள்ளே தான் இருந்துருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட்டும் எல்லாம் ஒரே டைம்லேயே வரல. ஃபர்ஸ்ட்டு நலங்கு மாவு, அப்புறம் வெயிட் லாஸ் பவுடர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. பேக்கிங்கும் சரியில்லை. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட கேப் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பழசாக இருந்துச்சு. ஸோ இது நான் ஓப்பன் பண்ண உடனே பார்த்துட்டு என்னடா யூஸ் பண்ண ப்ராடக்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். பட் நியூ தான், பட் அந்த கேப் எல்லாமே ரொம்ப பழசாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பழசுன்னு நமக்கு தெரியாது. இது மட்டும் கிடையாது, ஓவராலாக நான் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸும் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் கிட்ட நான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரில, ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லேபிள்குள்ளேருந்தே அந்த ஹேர் வரும். ஸோ லேபிள் ஒட்டும் போது அந்த ஹேர் வச்சுருப்பாங்க போல், தெரியாமல் விழுந்திருக்கும். ஸோ பட் எனக்கு என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம இருப்போமா அப்படின்ற ஒரு கொஷன் தான். சரி, நான் இந்த அவுட்டர் இதை மட்டும் பற்றி பேசலை, உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டுமே வேர்ஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த பருத்தி பால் நான் யூஸே பண்ணலை. இந்த ஹேர் பார்த்த உடனே அது யூஸ் பண்ணணும்னு தோணலை. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, பட் எனக்கு என்னமோ நலங்கு மாவு எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்துச்சு, ஆடெல்லாம் போடுறத பார்த்துட்டு நல்லா இருக்குது, நிறைய பேர் சொன்னாங்கன்றதுனால தான் சொன்னேன். பட் நாங்களும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியலை. ஒரு சிலர் மட்டும்தான் கரெக்டான ரிவ்யூ போடுறாங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது ப்ராப்பராக சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி சொல்கிறதே கிடையாது. அட் த எண்ட் எல்லாருமே மணிக்காக தான் வேலை செய்கிறாங்க. இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு அதோட ப்ரொமோஷன் தேவை. அதே மாதிரி விற்கிறவங்களுக்கும் அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகணும். பட் மணி போடுறது யார்? நம்ம தான். பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஏதாவது தப்புனா அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். தப்பு நடக்க தான் செய்யும், பட் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் இதுக்கு ப்ரூஃபோடு அவங்ககிட்ட சொல்லும்போது சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதுலேருந்து நான் சொல்கிறது என்ன, இப்போ இருக்கிற காலத்தில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட் நமக்கு தேவையே இல்லையா, அதே மாதிரி அது உண்மையான ரிவ்யூ இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. யாரும் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி ஏமாறாதீங்க.